கல்விதான் யாராலையும் திருட முடியாத சொத்து அப்படின்றது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லக்கூடியது அரசு பள்ளிகள் பெருமையின் அடையாளம், வறுமையின் அடையாளம் அல்ல அப்படின்றது தான். இன்னைக்கு அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப அரசு பள்ளிகள் அப்படின்றது மாறி இருக்கு அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதற்கான ஒரு உதாரணம் தான் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஜூன் மாதம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முக்கியமான முன்னெடுப்பை எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள் கிட்டத்தட்ட 22,931 அரசு பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறைகள் கொண்டு வரப்படும், அமைக்கப்படும் அப்படின்னு. அதனுடைய தொடர்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க ஸ்மார்ட் வகுப்பறைகள் அரசு பள்ளிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கடைசியான, அதாவது 22,931 இந்த அறிவிப்பில் இறுதியான பள்ளியாக சென்னை துறைப்பாக்கத்தில், அதாவது ஒக்கியம் துறைப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில் அந்த ஸ்மார்ட் வகுப்பறை அமைக்கப்பட்டிருக்கு. இதனை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சமீபத்தில் திறந்து வச்சிருக்காங்க. அப்போது ஒரு ஸ்மார்ட் கிளாஸ், நவீனமயம், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மகத்தான திட்டத்தை முன்னெடுத்து இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க, அதை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கணினி அறிவியல் அப்படின்ற ஒரு பாடத்திட்டத்தை தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டைடல் பார்க் அமைத்து தகவல் தொழில்நுட்பத்திற்காக கொள்கைகளை உருவாக்கி தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப பொறியாளர்கள் அதிக அளவில் உருவாக்கி வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு பார்த்தோம்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அப்போது இந்த ஸ்மார்ட் வகுப்பறை இந்த பிள்ளைகளுக்கு எந்த அளவு பயன்பட்டு வருது, இதன் காரணமாக அரசு பள்ளியினுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எந்த அளவு அவங்களால இந்த ஸ்மார்ட் வகுப்பறையை பயன்படுத்தி ரொம்ப எளிமையாக அவங்களுடைய பாடங்களை படிக்க முடியுது, இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசியிருக்கிறோம். இதற்காக சமீபத்தில் திறந்து வைக்கப்பட்ட சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வகுப்பறையில் தான் நான் இருக்கேன். என்னோட பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சாய் நிக்கல் இருக்காங்க. வணக்கம் சாய் நிக்கல். வணக்கம். உங்களோட ஸ்கூலில் ஸ்மார்ட் வகுப்பறை திறந்து வைக்கிறதுக்காக உங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்தாங்களா? ஆமாம், வந்தாங்க. உங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் யாரு? திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இவங்களோட ஸ்கூலுக்கு இந்த ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்து வச்சிருந்தாங்க. ஸோ அப்போது அன்னைக்கு உங்கள் மினிஸ்டர் உங்கள் ஸ்கூலுக்கு வந்தப்போ பார்த்தீங்களா, பேசுனீங்களா? பேசணும். என்ன சொன்னாங்க? நீங்கள் நல்லா படிக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுதா அப்படின்லாம் கேட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் நீங்கள் இப்போ உங்கள் ஸ்கூலில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. சரி, இதில் எனக்கு ஏதாவது ஒரு ஆப், எனக்கு உங்களுக்கு பிடிச்ச ஆப், அதை பற்றி சொல்லலாமா நீங்கள்? ஓகே, சொல்லுங்கள் சாயினிக்கு. இப்போ ஒயிட் போர்டு பற்றி சொல்ல போகிறேன். இந்த ஒயிட் போர்டு இருக்குல்ல, இந்த ஒயிட் போர்டில் நம்ம எது எழுதுனாலும் எழுதிக்கலாம். அதாவது இப்போ எங்கள் மேக்ஸ் மிஸ் இருக்காங்க. எங்கள் மேக்ஸ் மிஸ் எங்கிட்ட 5 + 5 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நாங்கள் யாராச்சும் ஒருத்தங்க சொல்லணுன்னா நாங்கள் வேறு ஏதாச்சும் கலர் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நாங்கள் அந்த ஆன்சரை இப்படி போட்டுடணும். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுவாங்க. அப்புறம் இங்கிலீஷ் மிஸ் இப்போ எங்களுக்கு வருவாங்க. இங்கிலீஷ் மிஸ் வரும்போது எங்களுக்கு சில டிக்டேஷன் மாதிரி நடத்துவாங்க. அப்போ எங்களுக்கு இப்போது எங்களுக்கு சம்மர் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா போர்டில் நாங்கள் சம்மர் அப்படின்னு எழுதுவோம். மிஸ்ஸு கரெக்ட்னா ரெட் பெனில் டிக் போடுவாங்க. அது மாதிரி எங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லேருந்து வரும்போதும் எங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்க முடியும். இப்படி பண்ணலாமா, இப்படி கூட பண்ணலாமா. அதே மாதிரி இதில் எழுதும் போது இங்கே சாக் பீஸ் அந்த துவல் இருக்காது, நீட்டாக இருக்கும். எங்களுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் வரும். போர்டுலேயும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா பென் வேறு மாதிரி எழுதணும். எங்களுக்கு கொஞ்சம் ஆசை வரும். இது இப்படி பண்ணலாமே, நம்ம ஆன்சர் சொல்லுவோம்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆன்சர் சொல்லும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் இது பிளாக் போர்டுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் எனக்கு இது நல்லா பிடிக்கும். சூப்பர் சாய் நிக்கல், ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போது நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி நிறைய கலராக எங்களால் யூஸ் பண்ண முடியுது, சாக் பீஸ் துகள் இல்லாமல் கிளாஸ் அட்டன் பண்ண முடியுது, அப்போது அந்த டஸ்ட்டு இல்லாமல் கிளாஸ் அட்டன் பண்ணுறோன்ற விஷயம் வரைக்கும் நீங்கள் அழகாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிருக்கீங்க. இந்த மாதிரியான போர்ட்ஸ், இந்த ஸ்மார்ட் கிளாஸ்லாம் வந்த பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறாங்க?
முன்னாடி படிக்கும்போது என்னடா இது சாக் பீஸில் போடணும் அதெல்லாம் சில டைம்ஸ் மேலே யாருக்காச்சும் எட்டாதவங்க யாராச்சும் மேலே போட்டாங்கன்னா அவங்க கண்ணில் கூட சாக் பீஸ் விழுந்துருக்கு, எனக்கே விழுந்திருக்கு. ஆனால் இதில் எழுதலாம்னா ஈஸியாக எழுதலாம். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து நான் எழுதுறேன்டா நீ நான் அப்புறமா எழுது, நான் இப்போ எழுதுறேன்னு சொல்லிட்டு அவங்க போட்டி எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ போட்டு எழுதுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். சூப்பர். உங்களுடைய ஃப்ரெண்டு இப்போ இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்கள கூப்பிடலாமா? யாரை கூப்பிடலாம்? கிருத்திக்கு கூப்பிடலாம். கிருத்திகை கூப்பிடலாம். வாங்க கிருத்திக். அடுத்து இந்த ஒக்கியம் துறைப்பாக்கம் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய கிருத்திக் வந்திருக்கீங்க. கிருத்திக், ஸ்மார்ட் கிளாஸ் பற்றி உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு ஒயிட் போர்டு பிடிக்கும், அந்த ஆப்பில் தான் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆப் என்னது? எனக்கு பிடிச்ச ஆப் வந்து யூடியூப் எனக்கு பிடிக்கும். இப்போ நம்ம யூடியூப் போகலாம். இந்தியன் சீசன் போட்டால் இந்த போயம் வரும். இங்கே இந்தியன் சீசன் போயம் இதை அமுக்கிட்டு இப்போ மிஸ் நடத்தாதெல்லாம் நம்மளுக்கு புரியல, அந்த என்னென்ன சீசன்லாம் நம்மளுக்கு தெரியலன்னா இதில் பார்க்கலாம். இந்த இந்தியன் சீசன்ஸ் போயம் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிஷா டைரின் அவர்கள். இந்த போயம்ல நம்ம இந்தியாவில் நிலவக்கூடிய பருவ காலங்களை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி நெருப்பு மாதிரி சுடுற வெயிலோடையும் நல்ல பிரகாசமா வெளிச்சமா சிரிக்கிற சூரியனோடையும் தூசி படிந்த பாதங்களோடையும் தான் சம்மர் சீசன் இருக்கும். அடுத்த ஸ்டாண்ட்ஸ் அப்பா. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸில் நடத்துறது பற்றி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை எக்ஸ்ப்ளனேட்டரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்து பண்ணுறீங்க. ஓகே. இப்போது இதெல்லாம் வந்த பிறகு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணுறீங்க உங்களுடைய கிளாஸை? மிஸ்ஸு சொல்கிறது புரியுது, ஆனால் சில பேர் புரியாதனால இதில் நம்ம பார்த்து நம்ம என்னென்ன புரியாததெல்லாம் நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகுது. ஓகே. எனக்கு உங்கள் ஸ்கூலுக்கு வந்து மினிஸ்டர் சார் வந்தாங்கல்ல, மினிஸ்டர் சார்கிட்ட பேசுனீங்களா? பேசணும். பேசினதுக்கு உங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்னா தேவைப்பட்டா சொல்லுங்கள், நாங்கள் என்ன வேணுமோ அதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு உங்கள் ஸ்கூல் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப பிடிக்கும்? இங்கே மிஸ்ஸு சார் எல்லாருமே இப்போ கொஞ்சம் ஜாலியாக நடத்துகிறாங்க. இன்னொன்று எல்லாமே இங்கே எல்லாமே கிடைக்கிது, அதனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஓகே. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்க? நான் சார் மாதிரி ஆகணும். எந்த சார் மாதிரி ஆகணும்? நாகராஜன் சார் மாதிரி. உங்களோட ஸ்கூல் டீச்சர் மாதிரி. ஏன் உங்கள் ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஆகணும்? அவங்க நடத்தும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு. அவங்க கத்தி எடுக்கும் போது நாங்களாம் கவனிக்காமல் இருக்கோம், எல்லாருமே பேசுகிறாங்க. அப்போ நான் ஒரு டீச்சர் ஆகி நம்ம இந்த மாதிரி சொன்னால் எல்லோரும் அப்போ தான் நம்மளுக்கு புரியும், அதனால் நம்ம அந்த மாதிரி ஆகி கூட பண்ணலாம் அப்படின்னு. ஸ்கூல் டீச்சர் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை அப்படின்றது உங்களை மாதிரியான பிள்ளைகளுக்கு இருக்குது அப்படின்றது எங்களால் பார்க்க முடியுது. சரி, உங்களோட ஃப்ரெண்ட் அடுத்து யாரை கூப்பிடலாம் இந்த ஸ்மார்ட் கிளாஸ்க்கு? சாய் சரண். சாய் சரண் கூப்பிடுவோமா? வாங்க சாய் சரண். தேங்க்யூ கிருத்திக். அடுத்து சாய் சரண், நீங்கள் வந்து என்ன ஆப் பார்க்க எங்களுக்கு சொல்ல போகிறீங்க? மணற்கேணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா? குரோமன் கிளிக் பண்ணால் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு கேட்கும். 6th ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு மேத்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷுன்னு 3 சப்ஜெக்ட் காட்டுவாங்க. அதில் நம்மளுக்கு பிடிச்ச சப்ஜெக்டை தேர்ந்தெடுக்கலாம். நான் சயின்ஸ் தொடுறேன். இதில் நீர் லெசன் பார்க்க போகிறோம். இந்த தண்ணி இவ்வளோ கலங்களாக இருக்குது, இது எப்படி குடிக்கிறது? அதான் சொன்னால க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இதை குடிங்க. வாங்க போகலாம். பரவாயில்லையாப்பா? அடுத்த வாரம் ஒரு ட்ரெக்கிங்கே கொண்டு வரக்கூடாது. ஓகே. இப்போது இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படி தண்ணிலாம் சேவ் பண்ணணும். இதுவே இது சால்ட்டு வாட்டர் இருந்தால் அப்படியே குடிக்கக்கூடாது, சுத்தம் பண்ணிட்டு தான் குடிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எப்படி சுத்தம் பண்ணுறோன்றதை நீங்கள் உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறையில் இந்த மணற்கேணின்ற ஆப்பில் இருக்க வீடியோ பார்த்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த மாதிரி இன்னும் புது புது விஷயம்லாம் நீங்கள் இந்த மணற்கேணியில் வேறு என்ன வீடியோலாம் பார்த்துருக்கீங்க? மேத்ஸில் சம் போடுறது பார்த்துருக்கேன். சோஷியலில் பழைய காலத்து விஷயங்களில் நடந்ததெல்லாம் பார்த்துருக்கேன். வரலாறு அந்த மாதிரி மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்களாம் என்னென்ன பண்ணுவாங்க, இந்தியாவோட கேபிட்டல், அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. இப்போ உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வந்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படிக்கிறதுக்கு? இதுவே டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் புரியுது, ஆனால் இதில் படித்தா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் புரியுது. ஓகே. முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும் இல்லையா?
ஓகே, ஸ்டாலின் சார் தானே உங்களுக்கான இந்த ஸ்மார்ட் கிளாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவரை கூப்பிட்டு நன்றி சொல்லணும்னு ஆசையாக கூப்பிட்டு நன்றி சொல்லணும். அவர்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸில் படிக்கிறது ஜாலியாக இருக்குது, இதை படித்து நான் பெரிய ஆளாவேன்னு சொல்லுவேன். பெரிய ஆளாகி என்ன ஆகணும் அப்படின்னு ஆசை? லாயர். லாயர் ஆகணும். ஓகே, லாயர் ஆகி காட்டலாமா நம்ம? எஸ். ஓகே, தேங்க்யூ ஷாஷரன். அடுத்து யாரை கூப்பிடலாம்? அபிநயா கூப்பிடலாம். ஸோ எந்த அளவு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்றது இந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது, தாங்க நடக்கிறது, அதாவது படிக்கிறதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கிளாஸை மாற்றிருக்கு அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இன்றைக்கு இந்த சென்னை துரைப்பாக்கம் ஸ்கூலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸ்லேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அபிநயா, நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? 6th. அபிநயா, நீங்கள் ஸ்மார்ட் கிளாஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆப், இல்லை நீங்கள் அடிக்கடி வந்தால் இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன்னா எந்த ஆப் சொல்லுங்கள்? கால்குலேட்டர் பார்க்கலாமா? கால்குலேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சம் தெரியாது, இப்போ வந்து நான் கற்றுக்கிறேன். இப்போ வந்து 2, 5, 8 போட்டுட்டு மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டு 3 டேபிள்ஸ் போட்டு ஈக்குவல் கொடுத்து எனக்கு அந்த ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு தெரியாது, இப்போ வந்து தெரியும். இப்போ நிறைய சம்மை வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஓகே, இப்போ கால்குலேட்டர் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் வேறு என்ன ஆப்லாம் உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஆப், இல்லை வந்து ஸ்மார்ட் கிளாஸ் வந்த பிறகு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா எது சொல்லுவீங்க? ஒயிட் போர்டு உங்களுக்கும் பிடிக்கும். ஒயிட் போர்டில் என்ன மாதிரிலாம் எழுதி பார்ப்பீங்க? அபிநயா, என்ன வாங்கணும்னு ஆசை? எனக்கு வந்து கலெக்டர். அப்போ ஐஏஎஸ் போடலாமா பக்கத்தில்? சூப்பர். ஸோ அரசு பள்ளிகளில் பயின்ற பலரும் வந்து இன்றைக்கி உயர் பொறுப்புகளில் இருக்காங்க. அந்த மாதிரி அபிநயாவும் விரைவில் ஒரு ஐஏஎஸ் ஆக போகிறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு இடத்துலேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. என்ன எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க பேர் எழுதி என்ன படிக்கணும்னு ஆசைப்படும் போது கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபிநயா ஐஏஎஸ், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ எப்படி படிப்பீங்க? சூப்பராக படிப்பீங்க, நல்லா படிப்பீங்க. எவ்வளோ பிடிக்கும் படிக்கிறது? ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ஸ்மார்ட் கிளாஸ்லாம் வந்த பிறகு இன்னும் எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு தோணுது? நிறைய படிக்கணும்னு தோணுது. நிறைய படிக்கலாம். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பயின்று ஐஐடி, ஐஏஎம் மாதிரியான கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அப்படின்றது கடந்த 3.5 ஆண்டுகளில் அதிகரிச்சிருக்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து அரசு பள்ளி பிள்ளைகளுடைய பெருமையின் அடையாளமாக நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியும். அவ்வளவு பிள்ளைகள் உயர்கல்வி நிறுவனங்களில் போய் சேர்ந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குக்கிராமங்கள்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு அகமதாபாத், சென்னை, பெங்களூர் இந்த மாதிரியான பல்வேறு பெருநகரங்களில் இருக்கக்கூடிய ஐஐடி, ஐஏஎம் மாதிரியான கல்வி நிறுவனங்களில் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்றது நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதற்கான அனைத்து பணிகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. சூப்பர் அபிநயா, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து யாரை கூப்பிடலாம்? பவித்ரா கூப்பிடலாமா? பவித்ரா வாங்க. தேங்க்யூ அபிநயா. பவித்ரா, நீங்கள் என்ன வாக்கணும்னு ஆசை? ஐஏஎஸ். நீங்களும் ஐஏஎஸ் எழுதலாமா உங்கள் பேர் வச்சு? சூப்பர். அடுத்ததாக ஒரு ஐஏஎஸ் இங்கே உருவாகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பவித்ரா, நீங்கள் ஐஏஎஸ் ஆகிடுவீங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இங்கே ஸ்கூலில் படிக்கிறதுன்றது வந்து எவ்வளோ பிடிச்ச விஷயம்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் ரேங்க் நான் தான் எடுப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்போவுமே கேட்பாங்க, ஏன் நல்லா படிக்கிறேன்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுனாலே. ஸ்மார்ட் போர்டில் படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்மார்ட் போர்டில் படிக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு இதில் பிடிச்ச ஆப்னா இந்த ஆப்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப் வந்து ஃபைல் மேனேஜர். ஏன் ஃபைல் மேனேஜர் ரொம்ப பிடிக்கும்னா அதில் டவுன்லோட்ஸில் போய் எனக்கு என்ன லெசன் படிக்கணும்னு ஆசையாக இருக்கோ, எந்த லெசன் வேணாலும் ஈஸியாக படிக்க முடியும். எனக்கு ஏதாவது புரியலைனாலும் இதால் ஈஸியாக எனக்கு புரியும். அப்போது 6th இங்கிலீஷ் இதில் இருக்குது அப்படின்னா ஓகே, உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாமே, உங்களுடைய சிலபஸ் எல்லாமே இதில் இருக்கு, அவங்க டாக்குமெண்ட்டாக இருக்குது நமக்கு இங்கே ஆல்ரெடி. ஓகே, orbits the sun, right? And that it takes. ஸோ அப்போ உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும்போது உங்களுடைய சப்ஜெக்டை நீங்கள் புக்கில் வந்து எழுத்துக்களாக படிக்கிறத நீங்கள் இங்கே வீடியோவாக பார்க்க முடியும். சூப்பர். அப்போது இப்படி படிக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸை
உணர முடியுது? அதில் படிக்கும்போது 2-3 இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு புரியாது, ஆனால் இதில் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக புரியுது. ஓகே. அதனால கொஷின் பேப்பரில் எந்த கொஷின் வந்தாலும் ஈஸியாக எழுத முடியுதுண்ணா. இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி எழுதுறதுன்றது வந்து சரியா இல்லாத ஒரு விஷயம். அப்போது புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் போது, அப்போ உங்களுடைய ஐஏஎஸ் கனவுக்கு நீங்கள் எப்படி இதை பயன்படுத்திக்கிறீங்க? எனக்கு புக்கில் படிக்கிறத விட இதில் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுறது. பவித்ரா, இப்போ உங்களோட ஸ்கூலுக்கு வந்து மினிஸ்டர் சார் வந்து ஓப்பன் பண்ணப்போ நீங்களாம் பார்த்து பேசுனீங்களா? எஸ். என்ன சொன்னாங்க? நல்லா படிக்கணும், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், ஏதாவது பொருள் வேணாலும் நான் கேளுங்கன்னு சொன்னாங்க. இது வாங்கி கொடுத்ததுனால தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ சொல்லணும். மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் மற்றும் முதலமைச்சருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஸ்மார்ட் போர்ட் கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அப்போ எந்த அளவு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் அப்படின்றது வந்து அவங்களால ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்குது, அவங்களால ரொம்ப எளிதாக பாடங்களை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது, பவித்ராவுடைய ஐஏஎஸ் கனவுக்கு ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னும் நிறைய பசங்க நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்காங்க. பவித்ரா, அடுத்து யாரை கூப்பிடலாம்? சாய் கணேஷ். சாய் கணேஷ், வாங்க சாய் கணேஷ். சாய் கணேஷ், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? திருக்குறள். திருக்குறள். ஸ்மார்ட் கிளாஸ் வந்த பிறகு திருக்குறளை எப்படி படிச்சீங்க? நான் இங்கே வந்து ஸ்மார்ட் கிளாஸில் வந்து யூடியூப்பை பார்த்து படித்தேன். யூடியூப் பார்த்து. சரி, திருக்குறள் என்னென்னலாம் உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. விளக்கம்: அறிவே சிறந்த செல்வம் ஆகும். ஓகே, வேற என்ன திருக்குறள் பிடிக்கும்? நன்றி மறப்பது நன்றன்று, நன்றில்லதே அன்றே மறப்பது நன்று. ஒழுக்கத்தின் எய்த மேன்மை, இழுக்கத்தின் எய்த எய்தாம் பழி. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூமழை. மலர்மிசை எகினால் மானேடி சேர்ந்த மலர்மிசை நீடு ஆழ்வார். கற்க கசடார கற்பை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. ஸோ அப்படியே திருக்குறள் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஸ்மார்ட் கிளாஸ்லேருந்து ரொம்ப ஈஸியாக உங்களுடைய திருக்குறள் நீங்கள் படிச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சாய் கணேஷ். தேங்க்யூ. ஸோ என்னென்னலாம் வேணுமோ என்னென்னலாம் பிடிக்குமோ வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சதை இந்த ஸ்மார்ட் கிளாஸ் அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, சூப்பர் சாய் கணேஷ், தேங்க்யூ. தேங்க்யூ. சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியினுடைய ஸ்மார்ட் வகுப்பறைக்கான ஆசிரியர் திரு நாகராஜன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். இந்த ஸ்மார்ட் வகுப்பறை அப்படின்றது வந்த பிறகு பிள்ளைகள் எந்த அளவு ஆர்வத்தோடு படிக்கிறது உங்களால் பார்க்க முடியுது? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வழக்கமான நடைமுறையில் வந்து ஆசிரியர் வந்து சாக் பீஸ் வச்சு பாடம் எடுப்பாங்க. அதில் வந்து அட்டென்ஷன் வந்து மாணவருடைய அட்டென்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை எங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த திறன்மிகு வகுப்பறை இந்த பலகையை வைத்து மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது அவருடைய கற்றல் திறன் கற்பித்தல் திறனும் எங்களுக்கான கற்பித்தல் திறனும் மேம்படுகிறது, அவர்களுக்கான கற்றல் திறனும் மேம்படுகிறது. மாணவருடைய அட்டென்ஷன் 100% இருக்குது. மேலும் இதில் ஆடியோ விஷுவல் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கேட்கக்கூடிய அந்த இப்போ நம்ம வகுப்பறையில் கற்று வேண்டியிருக்கும், ஆசிரியர்களுக்கு அது சிரமமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு கொடுத்துருக்கப்பட்டு இங்கே பாருங்கன்னா சவுண்டு சிஸ்டம், அழகான சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துக்கிறாங்க. இதை எடுத்து இந்த மைக் எடுத்து நம்ம பேசும்போது எல்லா மாணவர்களும் கடைசி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அந்த பேச்சு வந்து தெளிவாக கேட்டு பாடல் புரியல் திறன் வந்து அதிகரிக்கிறது. 22,933 பள்ளிகளில் இந்த திறன்மிகு வகுப்பறை கொடுத்துள்ளார்கள். எங்கள் பள்ளி தான் கடைசி பள்ளி என்பது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. இதை இந்த ஸ்மார்ட் போர்டு வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் பள்ளிக்கல்வி ஒருங்கிணைந்த திட்டத்திற்கும் மனமார்ந்த நன்றியை தலைமை ஆசிரியர் மூலமாகவும் எங்கள் பெரும்பான்மை ஆசிரியர் மூலமாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது நீங்கள் சொன்னது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போது அந்த ஆடியோ விஷுவலை கேட்கும்போது பசங்க வந்து 100% கவனிக்கிறாங்க அப்படின்னு. அப்போது அவங்களுடைய கற்றல் திறன்றது இருக்கு இல்லையா, அது வந்து எந்தளவு மேம்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடம் எடுக்கும்போது ஒன்லி ஆடியோ மட்டும்தான் போகும். வாய்ஸில் மூலமாக நம்ம டீச்சர்ஸ் பாடம் எடுக்கிறாங்கன்னா ஒன்லி சவுண்டு மட்டும்தான் போகும். ஆனால் சைக்கலாஜிக்கலாக பல்வேறு நிபுணர்கள் வந்து ஆராயத்தப்படி பார்த்தீங்கன்னா ஒளியும் சவுண்ட் அண்ட் விசுவல் ரெண்டும் சேர்ந்தாதான் மாணவர்களுக்கு அந்த எடுக்கக்கூடிய அந்த பாடப்பொருளானது முழுமையாக அவர்களை அடையிறது என்பது நிபுணர்களின் கருத்து. தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா என்றுமே வந்து ஒரு முதன்மை மாநிலம். அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கல்வி மருத்துவ கட்டமைப்பில். அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்விக்கூடங்கள், அரசு கல்விக்கூடங்கள் அப்படின்றது எந்த அளவு இன்னும் மேம்படுத்தப்பட்டிருக்குன்றதை கண்கூட பார்க்க முடியுது. நமது தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு மிக ஏராளமான திட்டங்களை செய்கின்றனர். அவர்களுடைய மோட்டோவானது
கல்வியும் சுகாதாரமும் 2 கண்கள். கல்வியும் சுகாதாரமும் 2 கண்கள். பல்வேறு நலத்திட்டங்கள் மாணவர்களை நோக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பல மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாடு மாநிலம் கல்வியில் முதன்மையான மாநிலமாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான திட்டங்கள், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதாக திட்டம், NMS திட்டமாக இருக்கட்டும், மாணவர்களுக்கு காலை சுற்றுன்று வழங்குவதாக திட்டமாக இருக்கட்டும், பல்வேறு இலவச திட்டங்கள். அதாவது அடிக்கடி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லிக்கிட்டு கொண்டிருப்பார்கள், அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் இல்லை, பெருமையின் அடையாளம் என்று பல நிகழ்ச்சிகளை நாம் கூறுவதை கேட்டிருக்கிறோம். ஸோ இங்கு வரக்கூடிய மாணவர்கள் பெரும்பாலும் விளிம்பு நிலையில் உள்ள மாணவர்கள் தான் வருவார்கள் அரசு பள்ளியை நோக்கி. ஸோ அப்படிப்பட்ட மாணவர்களுக்கும் தனியார் பள்ளியை மிஞ்சும் அளவிற்கு பல்வேறு நலத்திட்டங்கள் இங்கே இருக்கும்போது எங்களுடைய பள்ளிகளுடைய சேர்க்கை எண்ணிக்கை மிக அதிகரிக்கிறது. இப்போ தற்போது எண்ணிக்கை 1948 மாணவர்கள் உள்ளார்கள். வருங்கல்வியாண்டில் அது 2000க்கும் மேற்கும் அதிகமாக என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த திட்டத்தின் மூலம். நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது நம்ம எவ்வளோ ரொம்ப முன்னேறி இருக்கிறோம், எந்தளவு முதன்மை ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்றத பார்க்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். இப்போ இவ்வளவு அரசு பள்ளிகளில் திறன் வகுப்பறைகள், இவ்வளவு அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு இவ்வளவு திட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆசிரியராக உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? அரசு பள்ளி ஆசிரியர் என்பதால பெருமை தான் மேடம். கல்வியை கடந்து அவர்களுக்குடைய சேவை அவர்களுடைய வீட்டில் பெரும்பான்மையான பெற்றோர்கள் காலையில் வேலைக்கு செல்கிறாங்க, மாலையில் தான் வராங்க. ஸோ கவனிப்பதற்கு யாரும் கிடையாது. ஸோ அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு 2ஆம் பெற்றோர்களாக செயல்படுகின்றோம். ஸோ அவருடைய கல்வியிலேருந்து நாங்கள் அவருடைய ஹெல்த்துலேருந்து எல்லாத்தையும் நாங்கள் பள்ளிக்கூடத்துலேருந்து அதை நாங்கள் கண்காணித்து அவர்களுடைய கல்வித்தரத்தை மேம்படுத்த நாங்கள் ஆசிரியர்களாக நாங்களும் பாடுபடுகிறோம். அதற்கு நம்ம தமிழ்நாடு அரசு அதற்கு எங்களுக்கு சிறந்த ஊக்கமும் பயிற்சியும் ஆக்கமும் அளித்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க நன்றி மேடம். உங்கள் ஸ்கூலுக்கு நான் பசங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் என்னை பார்த்துட்டு, அக்கா இது என்ன ஃபோன், S25 S24 கேட்டாங்க. நான் சொன்னேன் சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா. ஸோ அப்படின்னு நான் சொன்னேன். அதை சொன்ன உடனேவே ஜேம்ஸ் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் என்கிட்ட அப்போ என்ன சொன்னீங்க? எனக்கு இந்த ஃபோன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு சாம்சங்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா, இது ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3 இருக்குது, 8 Gen 3 இருக்குது. ப்ராசஸர் 8 Gen 3, கேமரா 200 MP கொடுத்துருக்காங்க. இது 3A ஃபோட்டோ எடுக்கும், அந்த மாதிரி எங்களுக்கு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. நிறைய இது நான் இது பண்ணியிருக்கேன். இதில் இதோட பேஸ் மாடல் S25 இருக்கும். இது பேஸ் மாடலில் ரேம் 8GB ரேம் 128 கொடுப்பாங்க. இது ஃபோன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா 200 MP மெயின் கேமரா, அப்புறம் டெலிஃபோட்டோ, டெலிஃபோட்டோலாம் சரியாக இந்த கேமரானாலே அது சூப்பராக இருக்கும். இந்த டெலிஃபோட்டோ, இந்த லென்ஸ் சென்சார் எல்லாமே நல்லாயிருக்கும். IR சென்சார்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். டிஸ்பிளேலையுமே நல்லாயிருக்கும். டிஸ்பிளே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. LTPO பிளானல் வேறு 124Hz எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த ஃபோன் ரொம்ப ஸ்மூத்தாக வேலை செய்யும். அடுத்த 4-5 வருஷத்துக்கு கூட இது நல்லா வேலை செய்யும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். அப்போது சாதாரணமாக இந்த ஃபோனுடைய மாடல் உங்கள் கையில் இருக்கிறது என்னக்கா அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க என்கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி எப்படி ஜேம்ஸ் ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருந்ததுக்கா. எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஃபோனை பற்றி கற்றுக்கணும், இந்த டிவி, இந்த இது செட்டப் எல்லாத்தையுமே கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அப்புறம் ஃபுல்லாகவே இங்கே தான் படித்தேன். 3rd கவர்மெண்ட் ஸ்கூலில் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படிக்கிறேன். நான் அங்கேருந்தே எல்லா மிஸ்ஸுக்குமே தெரியும். இங்கே இருக்க 6th எல்லாருக்குமே தெரியும் நான் எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் லேப்டாப்பு அதுக்கான வசதியே கிடையாது. அதுலேருந்து நான் பண்ணுவேன், எல்லாத்தையும் இது பண்ணுவேன். எல்லா மிஸ்ஸுமே என்னையே கூப்பிடுவாங்க. முக்கியமாக எனக்கு பிசினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிசி ரொம்ப நாள் பில்ட் பண்ணணும்னு ஆசை. ஒரு ஆவரேஜாக ஒரு பிசி பில்ட் பண்ணோன்னா 50K கிட்ட வரும். 50K கிட்ட வந்துன்னா ஒரு ஆவரேஜான நம்மள யூஸ் பண்ணுற எடிட்டிங் லேப்டாப் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெஸ்க்டாப் மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிலோ 20K யூஸ் பண்ணோன்னா ஒரு நார்மல் செட்டப் நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் தேவைப்படும். ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இவங்களால ஒரு பிசி ஒரு அசெம்பிள் பண்ண முடியும், ஒரு சிஸ்டமை. திறமையான மாணவர்களை உருவாக்குவது தான் தமிழ்நாடு அரசின் முக்கியமான நோக்கம். அதில் என்ன முக்கியமான செயல் பள்ளிகளில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, உயர்கல்வி வழிகாட்டி முன்னாடி 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவருக்கு மட்டுமே உண்டு. இப்போ 9ஆம் கிளாஸுக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இந்த உயர்கல்வி வழிகாட்டி சொல்லிங்கன்னா அதில் மாணவர்கள் அடுத்து என்னதாக படிக்கலாம், என்ன செய்யலாம், பின்னாடி இப்போ கல்வி 10ஆம் கிளாஸ் முடிச்ச அப்புறம் என்ன பண்ணலாம், 11ஆம் கிளாஸில் என்ன படிக்கலாம் என்பது பல்வேறு வகையான கோர்ஸுகள் பாடப்பிரிவுகளை மாணவர்களுக்கு செய்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எங்கள் பள்ளியில் ரோபோட்டிக்ஸ் என்ற ஒரு லேப் செயல்படுகிறது. அதில் பல்வேறு எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளை பிரித்து எடுத்து திரும்ப அசம்பிள் செய்து அவர்களுக்கு நேரடியான அந்த செயல்முறை விளக்கம் அந்த லேபில் பயிற்சியளிக்கப்படும். ஜேம்ஸ் அதில் ரொம்ப ஆர்வமிக்க மாணவன். எங்களுடைய உயர்த்த கல்வி இந்த ஹைடெக் லேப் ஆகட்டும், மற்ற எந்த விதமான சிறா திரைப்படமாகட்டும் அதில் பள்ளிக்கு மிகவும் உதவியாக இருப்பான். ரொம்ப ஆர்வம் இல்லாமல் இந்த திறமையை வளர்த்துக்கொண்டு அவன் மேலும் பெரிய கணினி வல்லுநராக
வர என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ ஜேம்ஸ் மாதிரி ஆச்சரியம் கொடுக்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி பிள்ளைகள் எல்லாருமே. அரசாங்கம் அவங்களுக்கான அனைத்து விஷயங்களையுமே கட்டமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அதை ரொம்ப சரியாக பயன்படுத்தி இந்த பிள்ளைகள் எல்லாமே வளர்ந்துட்டுருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த பிள்ளைகள் எல்லாரும் இங்கே வாங்க. அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம்.